He very conveniently parked in that third row space, which means என்னால் அந்த சைட் போய் செகண்ட் ரோ ஸ்பேஸில் பார்க் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹேட் நோ அதர் ஸ்பேஸ் ஃபார் பார்க்கிங். இப்போ எனக்கு என்ன இதுனா, அவங்க என்னை நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருந்தா கூட எனக்கு அது வந்து பெரிய விஷயமா இருந்திருக்காது. He noticed that I wanted to park there. He also noticed that I was waiting there. ஆஃப்டர் ஆல் திஸ் அவங்க அங்கே பார்க் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஹலோ வண்டி எடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஹீ saw that, he heard that, பட் ஆனால் கேட்காத மாதிரி தான் he went. எனக்கு இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில. பிகாஸ் ஒரு பர்சன், ஹீஸ் வெரி யங் ஆக்சுவலி, he would be in his mid-20s, not less than that, mid-20s தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன், இந்த ஏஜில் இருக்க ஒரு பர்சன், இந்த ஜென்ரேஷனில் இருக்க ஒரு பர்சனுக்கே வந்து ஜீரோ சிவிக் சென்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட பேரண்ட்ஸோ இல்லை நம்ம பேரண்ட்ஸ் ஏஜில் இருக்கவங்களோ இல்லை எல்டர்லி பீப்புளோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான். ஸோ இஃப் you're seeing any person struggling in public space, please be very empathetic, show some kindness. ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன ஒரு பர்சன் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா புத்திமதி சொல்லுங்கள். நல்ல மண்டையில் உரைக்கிற மாதிரியான ஒரு புத்திமதி சொல்லுங்கள். பிகாஸ் த சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஸ் இல்லையா? ஸோ அதனால at the end of the day, be considerate, be kind, be empathetic towards other fellow humans, because அது வந்து தேவைப்படுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் would mean everything. ஓகே, அதை தான் நான் ரேண்ட் பண்ணணுன்னு வந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.